மாபெரும் ஆடிப்பெருக்கு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வரவேற்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஜீவன் டிவி நடத்துகின்ற ஒரு இன்னிசை விழா இன்னும் சில நிமிடங்களில் துவங்க இருக்கிறது. பொதுமக்கள் திரளாக வருகை புரிந்து உங்களுடைய ஆதரவை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்வு மிக ஒரு அற்புதமான நிகழ்வு. காரணம் என்னவென்றால், மாவீரன் தீரன் சின்னமலை நினைவு நாள், அதே போல மாவீரன் குணாளன் அவர்களின் நினைவு நாள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். அதுபோலவே ஆடி 18 என்று வந்துவிட்டாலே ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள். அதே போல ஆடி 18 ஆவினி பூஞ்சிட்டு என்ற ஒரு பாடல் நம் அனைவருக்கும் நினைவுக்கு வரும். அந்த பாடலை ஏன் இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறேன் என்றால், அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் நமது தாராபுரத்தைச் சேர்ந்த தாராபுரம் சுந்தரராஜன் அவர்கள். ஸோ இந்த இரண்டு பாடலும் ஆடி 18 என்றாலே நமக்கு நினைவுக்கு வந்துவிடும். அந்த வகையில் இன்றைய நாளை நாம் விவசாயிகளுக்கு நன்றி சொல்லுகின்ற நாட்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று ஆன்மீகமும் வாழ்க்கையோடு இயைந்து இருக்கின்ற பல நல்ல சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனது கருத்துரைகள் முழுமையாக நீங்கள் கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 புத்தகங்கள் படித்ததற்கு சமமாக இருக்கும். அந்த வகையில் பல கருத்துக்களை இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக கைதட்டுவது என்பது ஒரு அற்புதமான விஷயம். 10 விரல்களில் தான் நம்முடைய நரம்பு முடிச்சுகள் இருக்கிறது. அதை கைதட்டும் பொழுது நம்முடைய உள் உறுப்புகள் சிறப்பாக செயல்படும். குறிப்பாக ஹார்ட் அட்டாக் வராது. ஆக கைதட்டுவது என்பது ஒரு அற்புதமான ஒரு யோக பயிற்சி. அதே போல சிரிப்பு, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், சிரித்தால் என்ன செலவாகும் என்று சொல்வார்கள். ஆக கைதட்டலும் சிரிப்பும் ஒரு அற்புதமான விஷயம். அதை நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அழகாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நான் சொல்கிறேன் என்பதற்காக தனியாக போய் அமர்ந்து கொண்டு சிரிப்பதோ, தனியாக அமர்ந்து கொண்டு கைதட்டுவதோ சரியாக இருக்காது. ஏனென்றால் ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும். ஆனால் ஒரு சிரிப்பு 100 நோயை குணப்படுத்தும். அந்த அளவுக்கு கோபத்திற்கும் சிரிப்புக்கும் நிறைய மகிமை உண்டு. ஏனென்றால் கோபத்தில் மிருகத்தை விட மோசமாக மாறிவிடுகிறான் மனிதன். அதே சமயத்தில் பாசத்தில் மனிதனை விட மிஞ்சுகிறது மிருகம். அந்த அளவுக்கு பாசமும் கோபமும் ஆறறிவுக்கும் கீழான மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ஏனென்றால் மனிதனுக்கு மகிழ்ச்சி மிகவும் முக்கியம். அந்த மகிழ்ச்சி எப்படி என்றால், அதாவது ஒரு கோவிலை கட்டினால் இந்துக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், ஒரு சர்ச் கட்டினால் கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், ஒரு மசூதி கட்டினால் இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், ஒரு நூலகம் கட்டினால் புத்தக வாசிப்பாளர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் ஒரு கோவிலை கட்டினால் கடவுளே மகிழ்ச்சி அடைகிறார் அப்படின்னு நமது பெருந்தலைவர் சொல்லியிருக்கிறார். ஆக கல்வி என்பது அனைவருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். அந்த கல்வி இருந்தால் ஒரு கிட்டத்தட்ட 7 தலைமுறையையும் நமது குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக சொல்லப்பட்ட அந்த விஷயம். ஆக கல்வி கிடைத்து விட்டால் நல்ல குணங்கள் உருவாகும். கல்வியால் நல்ல குணங்கள் உருவாகும். ஆக நன்றி உணர்வு நமக்கு முக்கியம்.
இப்போ உதாரணத்துக்கு நாம் போடுகின்ற செருப்பாக இருக்கட்டும், நாம் ஓட்டுகின்ற வாகனமாக இருக்கட்டும், அனைத்திற்கும் நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதாவது மற்றவர்களை நீங்கள் பாராட்டுங்கள். நீங்கள் என்ன கொடுக்கிறீர்களோ அது உங்களுக்கே திரும்ப கிடைக்கும். ஆக நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். இதை ஒரு பள்ளி மாணவனிடம் சொல்லும்போது அந்த பள்ளி மாணவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சார் நானும் நன்றி உணர்வோடு தான் சார் இருக்கிறேன் அப்படின்னா. எப்படி அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்றான், அதாவது தங்கம் விலை உயருது, மளிகை ஜாமான்கள் விலை உயருது, எல்லா பொருள்களும் விலை உயருது, பெட்ரோல் விலை உயருது, இப்படி அனைத்து பொருள்களும் உயரும் பொழுது இதுவரை அரசாங்கத்தால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்ற 35 மார்க்கு இதுவரை உயராமல் இருக்கிறது. அதற்காக இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அந்த மாணவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு வகையான நன்றி உணர்வு. அதே மாதிரி பிறருக்கு நாம் உதவுகின்ற ஒரு மனப்பான்மை நமக்கு வேண்டும். இப்ப தட்சணை போடுகின்ற கையை விட தானம் செய்கின்ற கைகளுக்கு கடவுள் நிறைய கொடுப்பார். அதனால தெய்வத்தின் வயிற்றுக்கு வைர அட்டிகை போடுவதை விட, தெய்வத்தின் வயிற்றுக்கு வைர அட்டிகை போடுவதை விட வறுமையின் கொடியில் இருப்பவனுக்கு வயிறார உணவு அணியுங்கள், உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்னதானம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதே போல பாருங்க, நீங்கள் செய்கின்ற உதவி உங்களுக்கே திரும்ப வரும். எப்படி வரும், எவ்வளவு வரும், என்ன வரும், எவ்வளவு வரும் அப்படின்னு தெரியாது. ஆனா வர்ற நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஏனென்றால் ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அது சப் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி, அது நேரடியாக கடவுளுக்கு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி போய் சேர்ந்துடும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவர்களுக்கு நாம் ஏதாவது கொடுத்தால் கண்டிப்பாக அது கடவுளுக்கு கொடுத்த மாதிரி. நாமெல்லாம் கடவுளிடம் வேண்டும் பொழுது நம்மிடம் இல்லாததை கேட்கிறோம். ஆனால் நம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து பாருங்கள், அவர்கள் நம்மை கடவுளாக நினைப்பார்கள். அதுதான் உண்மை. இன்னொரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். கோவையில் ஒரு பிரபலமான ஒரு தொழில் அதிபர் ஒரு அபூர்வமான வாழைப்பழம், ஒரு வாழைத்தாரை பழனி முருகன் கோயிலுக்கு கொடுத்து விடுறார். யாரு? அவருடைய மேனேஜர் மூலமாக கொடுத்து விடுகிறார். கிட்டத்தட்ட 100 வாழைப்பழம். அதை அந்த 100 வாழைப்பழத்தை பழனி முருகனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும், அதுதான் அவருடைய ஆசை. கனவில் வந்து சொன்னதால் அவர் 100 வாழைப்பழம் கொடுத்து விடுகிறார். அந்த 100 வாழைப்பழம் கொண்டு செல்லும் பொழுது மடத்துக்குளத்து பக்கத்தில் காரு வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த டயத்தில் அந்த காரை டயரை கழட்டி அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த மேனேஜர் ஒரு பக்கத்தில் மரத்து நிழலுக்கு போறார். அந்த இடத்தில் ஒரு யாசகம் கேட்கின்ற ஒரு மனிதர் பசியோடு இருக்கிறார். அந்த பசியோடு இருப்பவர் இவரை பார்த்து, ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்கள், பசிக்கிறது அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அவரிடம் ஒன்றுமில்லை. பணம் கொடுத்த போது பணம் வேண்டாம் என்று சொல்கிறார். எனக்கு பசிக்கிறது, பசிக்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொல்கிறார். அப்போது அவருக்கு நினைவுக்கு வருவது முருகப்பெருமானுக்கு கொடுக்கின்ற அந்த 100 வாழைப்பழம் தான் அவருக்கு ஞாபகம் வருகிறது. உடனே பரவாயில்லை என்று காருக்கு சென்று அங்கே ஒரு 3 வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கிறார். அந்த பசியால் வாடுபவர் அதை சாப்பிடுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். அதற்குள் டயர் மாட்டப்படுகிறது. அந்த 97 வாழைப்பழத்தோடு பழனி மலைக்கு அவர்கள் செல்கிறார்கள். அங்கே பழனி முருகனுக்கு 97 வாழைப்பழத்தை அபிஷேகம் செய்து விட்டார்கள். இவர் கோவைக்கு வந்து விட்டார். கோவைக்கு வந்தபோது அந்த ஓனரிடம் அவர் சொல்கிறார், ஐயா 97 வாழைப்பழத்தை முருகப்பெருமானுக்கு 100 வாழைப்பழத்தை முருகப்பெருமானுக்கு கொடுத்தாச்சு, நீங்க கொடுத்த பழத்தை கொடுத்தாச்சுன்னு சொல்லிடுறாரு காமனா. அதன் பிறகு அவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஓகே. ஆனால் இரவு முருகப்பெருமான் அந்த முதலாளியின் கனவில் வருகிறார். கனவில் வந்தபோது அவர் சொல்கிறார், முருகப்பெருமான், பக்தனே நீ கொடுத்த வாழைப்பழம் 3 வாழைப்பழம் எனக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்றார். அப்போ அவருக்கு ஆச்சரியம், நான் 100 வாழைப்பழம் தானே கொடுத்து விட்டேன், எப்படி 3 வாழைப்பழம்?
என்று அவருக்கு சொல்கிறார். அப்போ அவருக்கு சரி, முருகப்பெருமான் கனவில் வந்தார், வாழைப்பழத்தை ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறார், மகிழ்ச்சி என்று அடுத்த நாள் காலையில் மேனேஜரை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏப்பா நான் கொடுத்தது 100 வாழைப்பழம், நீ 3 வாழைப்பழம் தான் முருகனுக்கு கொடுத்தியா அபிஷேகத்துக்கு அப்படின் போது, இல்லையே நான் உண்மையை சொல்லியிருந்தேங்க, 97 வாழைப்பழத்தை முருகப்பெருமானுக்கு கொடுத்தேன், ஆனால் வழியில் அதாவது பசியால் துடித்து கொண்டிருந்த ஒருவருக்கு ஒரு 3 வாழைப்பழம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். அப்போதுதான் அவருக்கு தெரிகிறது அந்த 3 வாழைப்பழம் சாப்பிட்டது முருகப்பெருமான் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், கஷ்டப்படுபவர்களுக்கும் ஏழைகளுக்கும் சிரமப்படுபவர்களுக்கும் நாம் என்ன செய்கிறோமோ அது கடவுளை சென்றடைகிறது என்பது அதுதான் உண்மை. ஏனென்றால் வாழும்போது நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது, நாம் மறைந்த பிறகு நம்மை யாரும் மறக்கக்கூடாது. அதுதான் நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அது மட்டுமல்ல நண்பர்களே, அதாவது சொல்லுவாங்க நல்லவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருவர் இறக்கும் பொழுது நல்லவன் போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க, நல்ல வேளை போயிட்டாயா அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது நம்மளை பார்த்து. அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை மனசில் வச்சுக்குங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு பக்தி எப்படி வருகிறது அப்படின்றதுக்கு வாரியார் சுவாமிகள் ஒரு அற்புதமான ஒரு தெளிவுரையை கொடுக்கிறாரு. அவர் எப்படி அந்த தெளிவுரையை கொடுக்கிறார் அப்படின்னா, எப்படி சொல்றாருன்னா, பயம் வந்துருச்சுன்னா பக்தி வந்துருன்றாரு. அதே மாதிரி பக்தி வந்தா புத்தி வந்துரும் அப்படின்றாரு. புத்தி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வெற்றி வந்துரும் அப்படின்றாரு. வெற்றி வரும்போது அவங்களுக்கு வசதி வந்துரும் அப்படின்றாரு. வசதி வந்துட்டா திமிரு வந்துரும் அப்படின்றாரு. திமிரு வந்துட்டா ஆணவம் வந்துரும் அப்படிங்கிறாரு. சரி, ஆணவம் வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா அழிவு வந்துரும் அப்படின்றாரு. ஸோ அழிவு வந்து விட்டால் பயம் வந்து விடுகிறது, பயம் வந்து விட்டால் மீண்டும் பக்தியே வந்து விடுகிறது. இதுதான் வாரியார் சுவாமிகள் சொல்றது. ஆக பயம் என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன, பக்திக்கும் பயத்துக்கும் என்ன வித்தியாசம், பயபக்தி என்று சொல்கிறோம். அதற்கு வாரியார் சுவாமிகள் அருமையான அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்கிறார். என்னவென்றால், அவர் எங்கேயாவது ஒரு இடத்தில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டு அவர் இரவு நேரத்தில் தன்னுடைய தலைமையிடம் திரும்பி வருகின்ற பொழுது டிரைவர்கிட்ட சொல்லிடுவார், நீ வருகின்ற வழியில் ஏதாவது ஒரு கோயிலை பார்த்து விட்டால் நீ உடனே வண்டியை நிறுத்து, கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு விபூதி எடுத்து நெத்தியில வச்சுட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லுவார். அவரும் கரெக்டா விழிப்புணர்வோடு ஓட்டிக்கொண்டு கோயில் பார்க்கும் போதெல்லாம் கோயில் இடத்தில் கரெக்டா காரை நிறுத்துவார். இவங்க 2 பேரும் போய் சாமி கும்பிடுவாங்க, விபூதி எடுத்து நெத்தியில வச்சுட்டு பயணம் பண்ணுவாங்க. இப்படியே அவர் பயணம் செய்து அவருடைய இருப்பிடத்திற்கு சென்று விடுவார். அந்த இருப்பிடத்திற்கு செல்லும் பொழுது அவருக்கு என்ன தெரிகிறது என்றால், அந்த டிரைவர் கேட்கிறார், ஏன் சாமி இப்படி நிறுத்தி நிறுத்தி நீங்க என்னைய வண்டி ஓட்ட சொல்றீங்க அப்படின் போது அவர் சொல்றாரு, அதாவது நீ ஏதாவது தூங்கி எங்காவது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதே அப்படின்றதுக்காக உன்னை விழிப்புணர்வோடு வைத்துக் கொள்வதற்காக நான் சொல்லப்பட்டது அந்த பய உணர்ச்சி. அதே சமயத்தில் அந்த கோயிலுக்கு சென்று நான் அந்த கோயில் வழிபட்டு வந்து விட்டால் அதில் ஒரு பக்தி. ஆக பயமும் பக்தியும் 2ம் கலந்து விட்டதால் எனக்கு அது பயபக்தி என்று அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார் வாரியார் சுவாமிகள். ஆக மனிதனை பொறுத்தவரை நாலா திசையிலும் பார்த்துவிட்டு தப்பு செய்கிறான். ஆனால் நாற்புறங்களிலும் பார்த்துவிட்டு தப்பு செய்கின்ற மனிதா, மேற்புறத்தில் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்துவிட்டு அவன் தவறு செய்கிறான். ஆக மேற்புறத்தில் ஒருவன் இருக்கிறான் என்பதை மனதில் வைத்துக் கொண்டால் அவன் தவறே செய்ய முடியாது. அதே மாதிரி வாழ்க்கையில கடவுள் நமக்கு ஒரு வெற்று காகிதத்தை கொடுக்கிறார். கடவுள் ஒரு வெற்று காகிதத்தை கொடுக்கிறார். அந்த வெற்று காகிதத்தை எழுதுவதா, கிறுக்குவதா, அதாவது அதை கிழிப்பதா, அதை என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆக ஒரு வெற்று காகிதம், அழகான வெள்ளை காகிதத்தை கடவுள் கொடுக்கிறார். அந்த காகிதம் எப்படி நாம் பயன்படுத்த போகிறோம் என்பது உங்களுடைய இது அதாவது வாய்ப்புக்கு விட்டு விடுகிறேன். அதே சமயத்தில் மத நம்பிக்கைகளை எல்லாம் கேலி கிண்டல் செய்யக்கூடாது. உதாரணத்திற்கு என்னவென்றால்,
வாரியார் சுவாமிகளை பார்த்து ஒருவர் கேட்கிறார், என்ன நெத்தியில் சுண்ணாம்படித்து இருக்கிறீர்கள் என்று ஒருவர் கேலி செய்கிறார். அப்போது வாரியார் சுவாமிகள் சொல்கிறார், நெற்றியில் திருநீர் அணிவிப்பது என்பது அது ஒரு வகையான, அது விஞ்ஞானபூர்வமான ஒரு விஷயம், அது பக்தி கலந்த ஒரு விஷயம். ஆனால் அந்த அந்த குறும்புக்கார இளைஞர் கேட்டதற்கு அவர் சொன்னாரு, அதாவது சுண்ணாம்பு அடிப்பது என்பது குடியிருக்கின்ற வீடுக்குத்தான் சுண்ணாம்பு அடிப்பார்கள், குட்டிச்சவருக்கு சுண்ணாம்பு அடிக்க மாட்டார்கள் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொன்னார். ஆக விபூதி அடிப்பதில் அதில் நிறைய விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் இருக்கிறது. அதே சமயத்தில் நம்ம சுவாமிகள் சொல்லுவார், வாரியார் சுவாமிகள், கருட பகவானும் சேவலும் ஒரு இறைவனின் வாகனமாக நாம் வணங்குகிறோம். அதை ஒரு நகைச்சுவையாக சொல்வார், கருடனை பார்த்தால் கன்னத்தில் போட்டுக்கொள்கிறோம், சேவலை பார்த்தால் வாயில் போட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு நாம் அந்த வாகனத்திற்குரிய மரியாதையை நாம் செய்கிறோம். அதே மாதிரி அவர் இன்னொன்று சொல்லுவார், ஒருவன் சைவமா அசைவமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரோட்டிலே ஒரு ஆடு அடிபட்டு விடுகிறது, அதை பார்த்து ஒருவனுக்கு கண்ணீர் வந்தால் அவன் சைவம், வாயில் நீர் வந்தால் அவன் அசைவன் அப்படின்னு அவர் ஒரு நாசுக்காக சொல்வார். அவ்வளோ ஒரு நகைச்சுவை உணர்வோடு வாரியார் சுவாமிகள் ஆன்மீக சொற்பொழிவாற்றியிருக்கிறார். அவருடைய விஷயங்களை எல்லாம் இந்த இடத்தில் மேற்கோள் காட்டுகிறேன் என்றால், கேட்கின்ற உங்களுக்கு அது ஒரு போரடிக்காமல் ஒரு கேட்கின்ற ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்ற காரணத்தினால்தான் ஒரு நல்ல நல்ல பல விஷயங்களை எல்லாம் தேடி எடுத்து கொண்டு வந்து உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் பிரச்சனை இல்லை, அதாவது ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இல்லை என்றால் கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை என்று சொல்வார்கள். பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் கடவுளை அவன் நினைக்கிறான், பிரச்சனை இல்லை என்றால் கடவுளை அவன் நினைக்கிறதே இல்லை. இதுதான் உண்மை. ஏன்னா ஒருத்தனுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவன் கடவுளை நினைக்கிறதே கிடையாது. ஆக ஏதாவது ஒரு குறையை அவனுக்கு வைத்து விட்டால் மட்டும்தான் அவன் கடவுளையே நினைக்கிறான். ஆக யாருக்குமே 100% நிறைவான வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. கண்டிப்பாக ஒவ்வொருவரிடமும் ஏதாவது ஒரு குறை, அதாவது தனக்கு தேவைகள் இருக்கும் அப்படின்றத இறைவன் இயற்கையாகவே அதை நிர்ணயம் செய்து விட்டான். அதனால தான் இன்னைக்கு கோயில்களில் இன்னைக்கு கூட்டங்கள், அதாவது ரொம்ப நெருக்கமான கூட்டமாக இருக்கிறது. எந்த கோயிலுக்கு போனாலும் கூட்டமாக தான் இருக்கும். அதுதான் உண்மை. ஏன்னா இன்னொரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஞாபகத்தில் வச்சுங்க. மனிதனால் ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்றால், இரும்பை எடுக்கிறான், வேல் செய்கிறான், மரத்தை எடுக்கிறான், தேர் செய்கிறான். இரும்பை எடுக்கிறான், வேல் செய்கிறான், மரத்தை எடுக்கிறான், தேர் செய்கிறான், செம்பை எடுக்கிறான், கலசம் செய்கிறான். செம்பை எடுத்து கலசம் செய்கிறான், தங்கத்தை எடுத்தா தாலி செய்கிறான், தங்கத்தை எடுத்து தாலி செய்கிறான். அதே நேரத்தில் ஒரு கல்லை எடுத்து கடவுளையே செய்கிறான் மனிதன். அந்த அளவுக்கு மனிதனுடைய மகத்துவம் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை நண்பர்களே. அது மட்டுமல்ல, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஜாதி முக்கியமல்ல, ஜோதிதான் முக்கியம் என்று சொன்னவர் நமது வள்ளலார் சுவாமிகள். அந்த வள்ளலார் சுவாமிகள் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டு இருந்த பொழுது என்ன செய்யறாரு, அந்த உலக நீதி போதனை மாதிரி அவங்க வாத்தியார் சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ராமலிங்க சுவாமிகள், வள்ளலார் சுவாமிகள் என்ன செய்யறாருன்னா, அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அவர் அமைதியாக இருக்கிறார், பேசவே இல்லை. உடனே ஆசிரியர் கேட்கிறார், நான் சொல்லதை ஏன் திருப்பி சொல்லவில்லை? கேட்கும் பொழுது வள்ளலார் சுவாமிகள் சொல்லுகிறார், நீங்கள் எதையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறீர்களோ எனக்கு அதை சொல்ல விருப்பமில்லை என்கின்றார். இந்த இடத்துல நீங்க இதை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. நம்ம கடவுளிடம் வேண்டும் வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. அதைத்தான் அவர் சொல்கிறார். அப்போ அவர் கேட்கிறாரு,
ஏன் ராமலிங்கம் ஏன் என்ன சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது, நான் கடவுளிடம் வேண்டும் என்று தான் கேட்பேனே தவிர வேண்டாம் என்று நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்றால் நீ சொல், நீ என்ன சொல்ல வருகிறாய் அதை நீ சொல்லே பார்க்கலாம் என்று அவர் அந்த வாத்தியார் சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் என்ன வேண்டும் என்று நினைக்கலாம் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன், நீங்கள் கேட்டுவிட்டீர்கள், நான் அதை சொல்கிறேன். அவர் சொல்கிறார், ஒருமையுடன் நினைந்து திருவடி நினைக்கின்ற உத்தமர்தர் உறவு வேண்டும், அதே போல உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் அப்படின்றார். ஆக அவர் இந்த வேண்டும் 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 அப்படின்றார். நாம என்ன கேட்கிறோமோ அதைத்தான் கடவுள் கொடுப்பார். நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனதார நினைத்துக் கொள்ளுங்கள், மனதார நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும். ஆக உங்களுடைய கோரிக்கை உங்கள் மனதில் அதை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம். அதாவது உங்கள் வீடுகளில் நிறைய டிவி சீரியல் பார்க்குறீங்க. அந்த டிவி சீரியல் பார்க்கும் பொழுது என்னன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் அந்த வீட்டில் கேட்கும்போது அது நிறைய பாதிப்பு உண்டாக்கும். தயவு செய்து அதை தவிர்த்து விடுங்கள். எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் அந்த அழுகை சத்தம் அல்லது ஒரு மோசமான நிகழ்வுகள்லாம் அந்த டிவியில் வரும்போது அதை நீங்கள் தள்ளி விட்டுருங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு சம்பவம், மாமியார் மருமகளுக்கு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த உடனே மருமக உலக்கை எடுத்து மாமியாரை அடிக்கிறாங்க. அடிக்க வரும்போது மாமியார் தலையை சாய்ச்சிக்கிறாங்க. அடி கழுத்தில் விழுந்துருது. கழுத்தில் விழுந்த உடனேயே அந்த மாமியார் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. மாமியார் மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனேயே இந்த மருமகள் அந்த உலக்கை எடுத்து அப்படி ஓரமாக வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. எந்த முதலுதவியும் செய்யவில்லை. அவன் மகன் வந்து விட்டான், அம்மாவுடைய மகன் விட்டார், இவருடைய கணவர் வந்து விட்டார். அவர் வந்த உடனே கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. தெரியலீங்க, உங்கள் அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை தொளிச்சு விட்றாங்க. தண்ணியை தொளிச்சு விட்டோன்னே அந்த அம்மா மயக்கம் முழிச்சிருச்சு. முழிச்ச உடனே அந்த அம்மாவுக்கு பேச்சு வரல. பேச்சு வராமல் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, உலக்கைய காட்டுது, மருமகளை காட்டுது, கழுத்தை காட்டுது. உலக்கைய காட்டுது, மருமகளை காட்டுது, கழுத்தை காட்டுது. வந்த மகனுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, அந்த அம்மாளுக்கு பேச்சு வரல. புசு புசுன்னு வார்த்தை தான் காத்து தான் வருதே தவிர அந்த அம்மாவில் பேச முடியல. அந்த சமயத்தில் அந்த நெகட்டிவான மருமகள் புத்திசாலித்தனமாக அவங்க எப்படி என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க உங்க அம்மா சொல்றது உங்களுக்கு ஒன்றும் புரியலையா? உங்க அம்மா என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஏன்டா உலக்க மாதிரி நின்றுருக்கிற, என் கழுத்தில் இருக்கிற நகையெல்லாம் கழட்டி என் மருமகளுக்கு போடுறான்னு உங்க அம்மா சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு புத்திசாலித்தனமா அந்த அம்மா சொல்லுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடாது. டிவியில் எது வந்தாலும் அதை நீங்கள் ஒதுக்கி விட வேண்டும். காரணம் என்னவென்றால், பெண்களை மதிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர்களை அந்த மதிப்பு போற்றுதல் ரெண்டுமே இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, 2 இதிகாசங்கள் தோன்றுவதற்கு மூல காரணமே அந்த மதிப்பும் போற்றுதலும் நடக்காததான் காரணம். ஸோ அந்த வகையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ராமாயணம் மகாபாரதம் அதனால தான் உருவாச்சு. ஒன்று என்னவென்றால், அதாவது திரௌபதி மதிக்கப்படவில்லை, அதனால் மகாபாரதம் தோன்றியது. அதே சமயத்தில் சீதை போற்றப்படவில்லை, ராமாயணம் தோன்றியது. இதுதான் உண்மை. ஆக பெண்களை எவ்வளவு பாதுகாப்பாக அவர்களை பராமரிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பராமரிக்க வேண்டும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால், கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ராமாயணத்தை 2 வரிகளில் சொல்லியிருப்பார். அவள் ஒரு தொடர்கதை படத்தில் ஒரு அற்புதமான ஒரு வரி அவர் சொல்லியிருப்பார். கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே அப்படின்னு சொல்லியிருப்பார். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ராம காவியத்தை 2 வரியில் சொன்னவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரியை சொன்னவர். வாழ்க்கையில் மனிதாபிமானம்,
மனித நேயம், பெரியோரை மதித்தல், மன்னிக்கிறது, மன்னிப்பு கேட்கிறது, இது அத்தனையுமே உங்களிடம் இருந்தால் உங்களுடைய ஆயுள் நீடிக்கும். இதை மனதில் வைத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நமக்கு பல்வேறு விஷயங்கள் நடந்துடும். அப்போ இதையெல்லாம் நீங்கள் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த அருமையான ஆடி 18 விழாவில் உங்களுக்கு 16 செல்வங்களும் கிடைக்க வேண்டும். 16 செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த அருமையான ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த 16 செல்வங்கள் என்பது என்ன அப்படின்றத நிறைய பேர் அதை தெரிஞ்சு வைத்துக் கொள்வதில்லை. அதை இந்த இடத்தில் உங்களுக்கு அதை நினைவுபடுத்தி இந்த 16 செல்வமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் இந்த புனித ஸ்தலத்தில் நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய கல்வி உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும். அதுபோல நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கணும். தேவையான செல்வம் உங்களுக்கு கிடைக்கணும். அதே சமயத்தில் உழைப்பிற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். எதற்கும் கலங்காத மனம் உங்களுக்கு அமைய வேண்டும். அதே சமயத்தில் அன்பு கொண்ட துணை உங்களுக்கு அமைய வேண்டும். அன்பு கொண்ட கணவன் அல்லது அன்பு கொண்ட மனைவி உங்களுக்கு அமைய வேண்டும். அது இந்த சன்னிதானத்தில் கேட்டுக்கிறோம். அதே சமயத்தில் அறிவு, ஒழுக்கம், ஆற்றல் கொண்ட பிள்ளைகள் நமக்கு கிடைக்கணும். வளரக்கூடிய புகழ் கிடைக்கணும். மாறாத வார்த்தை கிடைக்கணும். சேமிப்பை அதிகரிக்கும் சிக்கனம் நமக்கு கிடைக்கணும். திறமையான குடும்ப நிர்வாகம் அமையணும். உதவக்கூடியவர்களின் தொடர்புகள் நமக்கு கிடைக்கணும். பிற உயிர்களிடம் அன்பு செலுத்துகின்ற எண்ணம் நமக்கு கிடைக்கணும். வெற்றிகரமான வாழ்க்கை அமையணும். இந்த 16 செல்வங்களும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை வள்ளலார் சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். அதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட இறுதியாக சொல்லி முடிப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. வள்ளலார் சுவாமிகள் அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். அதை நீங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? மனிதன் சொல்ல இறைவன் கேட்டது திருவாசகம். இன்னொரு சொல்ற, மனிதன் சொல்ல இறைவன் கேட்டது திருவாசகம், இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது கீதை. இறைவன் யாரு? கண்ணபரமாத்மா சொல்றாரு, அர்ச்சுனன் மனிதன் கேட்கிறார். அது கீதை. இறைவன் சொல்ல மனிதன் கேட்பது கீதை, மனிதன் சொல்ல மனிதனே கேட்பது திருக்குறள். ஏன்னா திருவள்ளுவர் மனிதன், நம்ம மனிதர். ஸோ அந்த மனிதன் சொன்னதை நாம் கேட்டதுனால அது திருக்குறள். அருளாளன் சொல்லி ஞானிகள் கேட்டது திருவருட்பா. அருளாளன் சொல்ல ஞானிகள் கேட்டது திருவருட்பா. ஞானிகள் சொல்ல ஞானிகளே கேட்டது திருமந்திரம். ஞானிகள் சொல்ல ஞானிகளே கேட்டது திருமந்திரம். மகன் சொல்ல மகேசன் கேட்டது பிரணவ மந்திரம். பிரணவம் யாரு? மகன். முருகப்பெருமான் சொல்ல ஈஸ்வரன், மகேசன் கேட்டது பிரணவம். ஆனால் கடைசியில் அவர் வள்ளலார் சுவாமிகள் சொல்லி முடிக்கிறாரு, மனைவி சொல்ல கணவன் கேட்பது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயத்தை அந்த வேத நூல்களோடு ஒப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு பாருங்க. ஆக மனைவி சொல்வதை கணவன் கேட்டால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். காரணம் என்னவென்று என்றால், கணவன் அத்தனை பேர்த்துக்கும் நான் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் 2 வார்த்தையை உங்கள் வீட்டில் அதிகமாக பயன்படுத்துங்கள். உங்கள் மனைவியிடம் 2 வார்த்தை, ஒன்று சரியுமா, இன்னொன்று சாரியுமா. இந்த 2 வார்த்தை சொல்லி பாருங்க, வீடு சந்தோஷமா இருக்கும். எதிர்வினை ஆட்டாதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் கேளுங்க. அவங்க சொல்லும்போது செல்ல நோண்டிட்டு இருக்கிறது, டிவி பார்த்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே செய்யாதீங்க. நல்லா உன்னிப்பாக கவனிங்க, உன்னிப்பாக கேளுங்க. உன்னிப்பாக கேட்டு முடிச்சுட்டு அவங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறம் காதில் இருக்கிற பஞ்சை தூக்கி வெளியே எறிஞ்சிருங்க. ஸோ அதுதான் உங்களோட அன்பாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆக நான் இந்த நேரத்தில் உங்களை இவ்வளவு நேரம் என்னுடைய வார்த்தைகளை பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்கிறேன்.
சொல்வதெல்லாம் நன்மைக்கே. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆகா செல்வராஜ். இருந்தாலும் சில நல்ல பல விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைப்பது என்பது ஒரு பெரிய விஷயம். ஏனென்றால் நீங்கள் அந்த புத்தகங்களை படிக்கிறதோ கேட்பதோ, ஒரு பேச்சாளரின் பேச்சை கேட்கும் பொழுது உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி உடல் நலம் சார்ந்த விஷயங்கள். உங்களுக்கெல்லாம் உடல் நலம் சரியில்லை என்றால், உதாரணத்துக்கு சொல்லுகிறேனே, இப்போ உடல் நலம் அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, திடீரென்று பாம்பு அந்த கூட்டத்துக்கு வந்து விடுகிறது. என்ன நடக்கும்? கூட்டம் செதறிடும். ஆனா எல்லாரும் ஓடிடுறாங்க. ஆனா ஒரு ஆள் மட்டும் நின்று இருக்காரு. யார் அவரு? பாம்பாட்டி. அவர் மட்டும் அங்க நின்று இருக்காரு. மீதி எல்லாரும் ஓடிட்டாங்க. காரணம் என்னன்னா, பாம்பை பத்தி அவருக்கு தெரியும், அதனால அவர் அங்க நின்று இருக்காரு. அந்த மாதிரி தான் நம்ம உடல் ரீதியாக நம்மளுடைய உடலில் ஏற்படுகின்ற பல்வேறு நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நோய் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருங்கள். ஏனென்றால் உடல் கெட்டால் மனசு கெட்டு போகும், மனசு கெட்டா உடம்பு கெட்டு போயிடும். ஆக உங்களுக்கு அந்த பய உணர்வு வந்துவிடக்கூடாது. ஒரு காய்ச்சல் அடிக்குதா, அது ஏன் வருது? ஒரு இருமல் வருது, ஏன் வருது? ஒரு வாந்தி வருதுன்னா அது எதுக்காக வருது? ஒரு வயிற்றுப்போக்கு வருதுன்னா அது எதுக்காக வருது? இந்த அடிப்படை மருத்துவ அறிவை நீங்கள் மனதில் வைத்து கொண்டால் நீங்கள் தேவையில்லாமல் ஆஸ்பத்திரி பக்கம் போக மாட்டீங்க. அதுதான் உண்மை. உதாரணத்திற்கு, வயிற்றில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா கவலை வந்துடும். சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதன் மூலமாகவும், கல்லீரல் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதன் மூலமாகவும் கோபம், இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் வரும். இப்போ உதாரணத்துக்கு சிறுநீரகம் நம்மிடம் பேசுகின்ற மொழி என்ன அப்படின்னா தாகம். உடல் நம்மிடம் பேசுகின்ற மொழி என்னன்னா பசி. ஆக ஒவ்வொரு விஷயமும் நம்ம உடல்ல ஒவ்வொரு விஷயங்கள் நல்ல முறையில் நடந்துட்டு இருக்குது. அதற்கெல்லாம் ஏன்னா நாம அது எந்த தப்புமே பண்றதில்லை, நாம தவறு செய்கிறோம், உடல் உறுப்புகள் உள்ளே தவறு செய்கிறது. அதனால தான் நாம் ஆஸ்பத்திரி பக்கம் போறோம். இன்றைய நிலையில் கூட்டம் அதிகமாக இருக்கின்ற இடம் இரண்டே இடம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீக தளத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது உடல் நோயால் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ஆக இங்கே உங்களுக்கு பக்தி வேண்டும், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் இங்கே தெய்வஸ்தலத்தில் வேணும். ஆனால் அதே சமயத்தில் ஆஸ்பத்திரிக்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ விழிப்புணர்வு கண்டிப்பாக வேண்டும். அந்த மருத்துவ விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். கடைசி வரை உங்களோடு வருவது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரும் கிடையாது. உங்களோடு கடைசி வரை வருவது உடல் ஒன்று மட்டும்தான். நேற்று கூட சூப்பர் ஸ்டார் தன்னுடைய கூலி படத்தோட ட்ரெய்லர்ல சொல்லியிருக்கார், எவ்வளவு பேரும் புகழும் பணமும் இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, மன நிம்மதி இல்லை என்றார். அது மட்டுமல்ல, உடம்ப நல்லா வச்சுக்கணும். இந்த உடல் மட்டும் சரியில்லை என்றால் உங்களால் எந்த வேலையும் சரியாக செய்ய முடியாது, குடும்பத்தை கவனிக்க முடியாது, சரியா வேலைக்கு போக முடியாது, போன வேலையை சரியா செய்ய முடியாது. அங்க பேச்சும் திட்டும் தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆக உங்களுடைய நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், உங்கள் உடலை நன்றாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்று வரை நான் பல ஆண்டுகளாகிவிட்டது, நான் எந்த மருந்து மாத்திரை சாப்பிடுவதில்லை, எந்த இன்ஜெக்ஷன் போடுறதில்லை, எந்த ஆஸ்பத்திரிக்கும் போறதில்லை. ஆனால் நான் ஒரு ரிட்டையர்டு டெப்டி கலெக்டர், திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸில் ரிட்டையர்டான ஒரு அதிகாரி. ஆனால் இன்று இவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கும் சரி இறை சக்திக்கும் சரி, பிரபஞ்ச சக்தி இறை சக்தி இரண்டும் எனக்கு கொடுக்கின்ற ஒத்துழைப்பு தான். ஆக உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் பேசுகின்ற வார்த்தை முக்கியம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நீங்கள் எந்த ஒரு வார்த்தை சொல்லுவதாக இருந்தாலும் போன்ல பேசும்போது கூட நோ ப்ராப்ளம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் பிரச்சனையை கூப்பிடுகிறீர்கள், பிராபலத்தை கூப்பிடுகிறீர்கள். வேண்டாம், எதுவாக இருந்தாலும்
ஓகே சார், டன் சார், வெற்றி சார், சூப்பர் சார், நல்லா பண்ணிடலாம் சார், சக்சஸ் பண்ணிடலாம் சார். அந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். எதுக்கு அந்த வார்த்தையை சொல்றீங்க? அந்த வார்த்தையெல்லாம் நீங்க தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. ஒரு ஒரு 10th படிக்கிற ஒரு குழந்தை ஸ்கூல்ல கோயிலில் போய் வேண்டிக்குது. என்ன வேண்டிக்குது? நான் இந்த வருடம் 10வது பாஸ் ஆகணும்னு வேண்டிக்குது. இன்னொரு குழந்தை என்ன வேண்டிக்குது? நான் 10வது ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்குது. ரெண்டும் ஒன்று தானே. ஆனால் கடவுள் என்ன செய்யறாரு? 10வது பாஸ் ஆகணும்ன்ற குழந்தைய பாஸ் ஆகிடுறாரு, ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு சொன்ன குழந்தைய ஃபெயில் ஆகி விட்டாரு. ஆனால் கடவுளுக்கு கிராமர்லாம் தெரியாது, பாஸ் ஃபெயில் மட்டும்தான் தெரியும். நீங்க கேட்கறத கரெக்டாக கேட்கணும் கடவுள்கிட்ட, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப வார்த்தைகள் ரொம்ப அற்புதமான விஷயம். சொல்லுகின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை, படிக்கிற குழந்தை என்ன செய்யணும் அப்படின்னா, நான் வருங்காலத்தில் இன்னவாக வர வேண்டும், இன்னவாக நான் வேலைக்கு போகணும், இன்ன பதவிக்கு போகணும் அப்படின்னு அந்த குழந்தை நினைத்தால் அது தன்னை யாராவது ஒருவரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஒரு IAS கலெக்டராக வேண்டும் என்றால் கலெக்டரில் சிறந்த கலெக்டர் யாருன்ற போட்டோவை எடுத்து இப்போ நோட்டு புத்தகத்தில் வச்சுக்கணும். கண்ட நடிகனுடைய போட்டோவில் ஒரு நோட்டு புத்தகத்தில் வைக்காதீங்க. அவர்களால் நமக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா யாரோ காசு வாங்கிட்டு நடிச்சிட்டு இருக்கிறவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க யார் மாதிரி நான் உயரணும், யார் மாதிரி நான் ஜெயிக்கணும், யார் மாதிரி நான் வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உங்களுக்கு பரிச்சயமான எந்த பதவிக்கு போறீங்களோ அந்த பதவிக்குரிய அதுல உயர்ந்தவர்கள், வெற்றி அடைந்தவர்களுடைய போட்டோக்களை எடுத்து நீங்க உங்க பள்ளிக்கூட பாட புஸ்தகத்தில் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க அது வாங்கணும். அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்றேனே, அதாவது ஜான் எஃப் கென்னடின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்க அதிபர் இருந்தார் அமெரிக்காவில். அவர் என்ன செய்வார்னா, ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அந்த குழந்தைகள்கிட்ட கேட்பார், நீ என்னவாக மாற வேண்டும் அப்படின்னு கேட்பார். அப்போ என்னவாக மாற வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதவியை சொல்லுவாங்க. அப்போ பதவியை சொல்லும்போது ஒரே ஒரு மாணவன் மட்டும் சொல்கிறான், நான் உங்களை மாதிரி அமெரிக்க அதிபர் ஆகணுன்றான். அந்த மாணவன் அவர் உடனே தட்டி கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த பாணியில் தான் நமது அப்துல் கலாம் ஐயா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் மாணவர்களோட அவர் உரையாடல் பண்ணுவார். அந்த மாதிரி அந்த மாணவன் அமெரிக்க அதிபர் ஆகணும்னு சொல்லிட்டான். ஆனால் அந்த மாணவன் அதே போல் படித்து நல்ல முறையில் முன்னுக்கு ஒரு காலகட்டத்தில் அந்த மாணவன் அவன் சொன்னதை போலவே அமெரிக்க அதிபரானான். அவர் யார் தெரியுங்களா? பில் கிளின்டன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறுவீர்கள். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். விவேகானந்தர் சொல்றது அதுதான். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கழுத்துக்கு மேல உழைங்க. கழுத்துக்கு மேலே உழைப்பவர்கள் தான் முதலாளிகள். கழுத்துக்கு கீழே உழைப்பவர்களால் தொழிலாளிகளாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆக அந்த குழந்தைகளுக்கு படிப்பின் மகத்துவத்தை சொல்லிக் கொடுங்க, வாழ்க்கை கல்வியை சொல்லிக் கொடுங்க. நாம் என்ன பண்ணணும், சும்மா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா உங்களுடைய வருங்காலம், அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நம்ம குழந்தை என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை அந்த குழந்தைகளிடம் திணிக்காதீர்கள். எல்லாருமே ஊசி போடணும், எல்லாருமே மருந்து கொடுக்கணும், எல்லாருமே மாத்திரை கொடுக்கணும், எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு குழந்தைகளை கஷ்டப்படுத்தாதீர்கள், இம்சைப்படுத்தாதீர்கள். அந்த குழந்தைகளுடைய தனித்துவம் என்ன, அந்த குழந்தைகளுடைய ஆர்வம் என்ன, அவர்கள் எதில் ஆர்வப்படுகிறார்கள், அவர்களுக்கு அதற்கு தகுந்த படிப்பை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அதை கொடுங்கள். ஏனென்றால் எல்லோருமே இன்னைக்கு டாக்டர் ஆகணும்னு சொன்னா இன்னைக்கு கண்டிப்பாக வருங்காலம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகளுடைய ஆர்வம் என்ன, எதில் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள், அவங்களுடைய விருப்பத்தை கேளுங்கள். அவர்கள் விருப்பம் இல்லாமல் எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் மீது எதையும் திணிக்காதீர்கள். உங்களுடைய ஆசையை அவர்களிடம் திணிக்காதீர்கள். அவர்களுக்கு என்ன விருப்பம் அதை பாருங்கள். நிறைய சம்பவங்கள் நிறைய இருக்குது. குழந்தைகள் எத்தனையோ சில பிரச்சனைகள் ஏற்படுது, உடனே அதை யாரிடமும் கலந்து பேசுறதே இல்லை. குழந்தைகளுடைய முகத்தை பார்த்தே நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் ஏன் இந்த அளவுக்கு இப்படி இருக்கிறது. ஏதாவது பிரச்சனை வந்தால் குழந்தைகளுக்கு நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டால் உடனடியாக உங்கள் பெற்றோரிடம் சொல்லுங்கள். பெற்றோரிடம் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஆசிரியர் பெருமக்களிடம் சொல்லுங்கள். அவர்களிடம் சொன்னால் அவர்கள் ஏதாவது ஒரு தீர்வு சொல்வார்கள். அந்த தீர்வின் அடிப்படையில் நீங்கள் ஒரு குழப்பமான மனதிலிருந்து நீங்கள் மனதிலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம்.
ஏனென்றால் ஒரு அவசரப்பட்டு ஒரு செகண்ட்ல தவறான முடிவுக்கெல்லாம் போயிடுறாங்க குழந்தைங்க. ஏன்னா ஒரு குழந்தை இல்லாதவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுங்களா? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள்லாம், ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு பெண் ஒரு கவிதை எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்கு தெரியுங்களா? அதாவது, நான் இறந்த பிறகு என்னை அதாவது அதாவது எரியூட்டும் இதில் எரிச்சிடாதீங்க அப்படின்றாங்க, எரிச்சிடாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, என்னை வந்து புதைச்சிருங்கன்றாங்க. அப்பவாவது என் வயிற்றில் ஏதாவது ஒரு புழுப்பூச்சி உண்டாகுதா என்று பார்க்கலாம் என்று அந்த பெண் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் நமக்கு வருங்காலத்தின் இந்தியாவின் தூண்கள். அவர்களை நல்ல முறையில் படிக்க வைத்து ஆளாக்கி நம்ம கண்காணிப்பில் அவர்களை மென்மேலும் உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எங்களின் அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VS காளிமுத்து அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் நிறுவனர் லக்ஷ்மணன் அவர்கள் இந்த கதராடையை பொன்னாடியாக அணிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றார். எங்களின் அழைப்பினை ஏற்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சாம்ராட் முரளி அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை பொறுமையாக கேட்ட இங்கே வந்திருக்கின்ற அனைத்து அப்படியா, இன்னும் சிறிது நேரத்தில் நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. கால நேரத்தை கருத்தில் கொண்டு நான் ஒரு அளவாக தான் நான் ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்கும் பொழுது உள்ளபடியே ரொம்ப பெருமையாக இருக்கிறது. எவ்வளவோ நல்ல விஷயங்கள், பல விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது. உங்களுடைய என்னுடைய அதாவது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்வார்கள் அல்லவா? எனக்கு கிடைத்த இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு என்ன கொடுக்கிறதோ அதைத்தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. கோபுரத்தை பார்க்கலாம், பச்சை மரங்களை பார்க்கலாம், மலைகளை பார்க்கலாம். இந்த மாதிரி பார்க்கக்கூடாதவே இருக்கிறது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அதை நான் சொல்லக்கூடாது. அதனால் பார்க்க வேண்டிய விஷயங்களை பாருங்கள். நகைகளை, தங்க ஆபரணங்களை காலையில் பாருங்கள். பணம், காசு, இதையெல்லாம் நீங்கள் காலையில் பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் எழுந்த உடனே இந்த பிரபஞ்ச சக்திகிட்ட நீங்கள் கேளுங்க, இந்த நாள் எனக்கு இனிய நாளாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்க வேண்டும், வெற்றிகரமான நாளாக இருக்க வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்திற்கு கேளுங்க. அதாவது தெய்வீக சக்தி எப்பொழுதும் என்னை சூழ்ந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நல்லவர்களை மட்டுமே என் வாழ்வில் ஈர்க்கிறேன் அப்படின்றத நீங்க கேளுங்க. நான் வந்து இன்றைய நாள் வந்து எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான நாளாக இருக்குன்னு, நல்லவர்களை மட்டுமே என் வாழ்வில் நான் ஈர்க்கணும், அந்த மாதிரியெல்லாம் வேண்டிங்க. நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கேளுங்க. நீங்க உங்க கோரிக்கையை இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டுக்கொண்டே இருங்கள். ஒரே நாளில் நடக்காது, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரே நாளில் நடக்காது, உங்க கோரிக்கைகள் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஒரு நாள் நடந்தே தீரும். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் கண்டிப்பா நடக்கு, அது எனக்கு நடந்துட்டே இருக்குது. இன்றைக்கு நான் அரசு பணியிலிருந்து பணி நிறைவு பெற்றாலும் கூட இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனியில் இன்னைக்கு இணைந்து நான் ஒரு 17 மாதமாக வெற்றிகரமான நபராக நான் இன்னைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் இணைந்து இன்னைக்கு ப்ரொமோஷன் வாங்கி இன்னைக்கு பல பரிசுகளை வாங்கி இன்னைக்கு தாராபுரத்தில் எனக்கு கீழே 400 பேர்த்துக்கு மேலே என்னோட பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட நிறுவனம் என்ன அப்படின்றது தனிப்பட்ட முறையில் என்னை கேளுங்க. 5 முக்குக்கு ஜஸ்ட் தெம்பரத்தில் நற்பவி அரங்கம்னு ஒரு அரங்கம் இருக்குது. அந்த அரங்கத்தில் தான் நான் ஆஃபீஸ் போட்டிருக்கேன். ஏசி ஹாலு, 60 பேர் உட்கார்கின்ற ஹாலு. அந்த ஹாலில் வந்து அங்கே என்னுடைய நம்பர், ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குது. என்னை எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். நிறைய பயிற்சிகள்லாம் கொடுத்துட்ருக்கிறேன். ஈவன் நம்ம திருப்பூர் கலெக்டரேட்டில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பயிற்சி கொடுத்துட்ருக்கிறேன். பரீட்சை எழுதுகிறவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கிறேன். நிறைய அதாவது வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம முன்னேற வேண்டும். எந்த வகையில் நாம் முன்னேற வேண்டும், எப்படி முன்னேற வேண்டும், அதற்கான வழிவகைகள் என்ன, எந்த வகையில் எந்த ரூட்டில் போனால் நம்ம வெற்றி அடையலாம். அப்படியான நீங்கள் வந்து வெற்றியாளர்களோடு நீங்கள் பயணம் செய்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும்.
நீங்கள் சாதாரண நபர்களோடு நீங்கள் பயணம் செய்தால் அவர்கள் மாதிரி நீங்கள் சாதாரண மனிதர்களாகத்தான் நீங்கள் காலத்தை ஓட்ட வேண்டும் முடியும். அதனால் நல்ல மனிதர்களோடு நீங்கள் ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களோடு நீங்கள் பழகும் பொழுது உங்களுக்கு அவர்கள் பழக்கம் உங்களுக்கு அப்படியே வந்துவிடும். நீங்கள் அந்த வகையில் நீங்கள் ஒரு வெற்றியாளராக வர முடியும். அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிடாதீங்க. சில ஞாபகத்தில் வர்றது மட்டும் அப்படியே நான் சொல்லிடுறேன். நேரத்துக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்றது தவறான கான்செப்ட். பசிக்கும் போது மட்டும்தான் சாப்பிடணும். பசி இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா அது நோய். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கங்க. பசித்தும் சாப்பிடவில்லை என்றால் நோய் தான். பசிக்காமல் சாப்பிட்டாலும் நோய், பசித்தும் சாப்பிடவில்லை என்றாலும் நோய் தான். ஆக பசித்து, மசித்து, புசித்து, ருசித்து சாப்பிடுங்க. இந்த 4 இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கங்க. பசித்து சாப்பிடணும், ருசித்து சாப்பிடணும், ரசித்து சாப்பிடணும். இது எல்லாமே அந்த சாப்பிடுகின்ற உணவு அதுதான் நமக்கு மருந்து. உணவே மருந்துன்னு எதுக்கு சொல்றாங்க? நம்ம சாப்பிடுகின்ற உணவு தான் நமக்கு மருந்து. ஒரு நல்ல என்ஜின் இருக்குது, தரமான என்ஜினாக இருக்குது. அந்த என்ஜினுக்கு மோசமான ஆயிலை ஊற்றினீங்கன்னா அந்த என்ஜின் கெட்டு போயிடும். ஆனால் அதே அந்த என்ஜினுக்கு நல்ல தரமான இப்போ நம்ம உடம்பு நம்ம என்ஜின் தான். இந்த என்ஜினுக்கு நீங்கள் ஒரு நல்ல உணவுகளை, அதாவது நம்ம சாப்பிடுகின்ற உணவு இன்னைக்கெல்லாம் நிறைய ரசாயனம் கலந்த உணவுகள், நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க. இன்னும் சில நிமிடங்களில் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. அதுவரை உங்களுக்கு இன்னும் ஏதாவது 2 டிப்ஸ் சொல்லலாமே என்றதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். நிகழ்ச்சி தொடங்கின உடனே நான் என்னுடைய பேச்சை நான் முடிச்சுக்குவேன். அதனால் உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு பொழுதுபோக்கான சில நிகழ்வுகள்லாம் இப்போ இங்கே நடக்க போகுது. இந்த ஆடி 18 உங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய இனி நடக்கின்ற காலங்கள், இனி கடக்கின்ற காலங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும். உங்கள் எண்ணங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். எண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, அதாவது வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, நல்ல எண்ணங்களில் தான் வாழ்க்கை. எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் எண்ணங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது இன்றைக்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக நாம் செழுமைப்படுத்தி கொண்டால் நாம் செய்கின்ற காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக அமையும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்யுங்கள். ஏனென்றால் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். என்ன அப்படின்னா, நீங்கள் கடமையை செய்தால் வெற்றி அடையலாம், கடமைக்கு செய்தால் தோல்விதான் அடைய முடியும். அதனால் கடமையை சிறப்பாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் படிக்கின்ற மாணவிகள் தான் நான் அதிகமாக பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல பொது நிகழ்வுகளிலும் நான் பள்ளி மாணவிகளை வைத்துத்தான் அதிகமாக என்னுடைய பேச்சு இருக்கும். என உங்களுடைய குழந்தைகளுடைய வருங்காலத்தை மனதில் கொண்டு உங்கள் குழந்தைகள் நன்றாக இருந்தால் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு, சொல்வதெல்லாம் நன்மைக்கே, உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் டாக்டர் ஆகா செல்வராஜ். வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்ட உங்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நல்ல ஒரு கருத்துக்களை வழங்கிய டாக்டர் ஆகா செல்வராஜ் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவிப்பவர் அடுத்த நிகழ்வாக ஜீ தமிழ் ராசாத்தி என்று அழைக்கப்படும் தாரை மண்ணிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் நம் தாராபுரத்திற்கு சொந்தக்காரர் ஜீ தமிழ் ராசாத்தி சௌமியா அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்று, அவர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VS காளிமுத்து அன்னார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாரை மண்ணிற்கு பெரும் மதிப்பையும் மரியாதையும் தேடி தந்த ஜீ தமிழ் ராசாத்தி என்று அழைக்கப்படும் மு சௌமியா அவர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VS காளிமுத்து அவர்கள் பொன்னாடை
அணிவித்து கௌரவம் செய்கிறார்.